السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒரியல். ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியை பற்றி. அமீர் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடன் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சமரசம் செய்து கொண்டு ஹிஜ்ரி 41ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தை அமீர் முஆவியாவிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். மேலும் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆண்டொன்றுக்கு 10 லட்சம் திர்ஹம் உதவித்தொகை வழங்குவதென தீர்மானிக்கப்பட்டது. இந்நிகழ்வு நடைபெற்ற ஆண்டை அரபு நாட்டின் வரலாற்றில் ஆமுல் ஜாமியா என்பர். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ரோமானியர் முதலான எதிரிகளின் கொட்டத்தை அடக்க கோடை காலத்திற்கென்றும் குளிர்காலத்திற்கென்றும் 2 ஜிஹாத் படையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ரோமானியர் முதலான எதிரிகளின் கொட்டத்தை அடக்க கோடை காலத்திற்கென்றும் குளிர்காலத்திற்கென்றும் 2 ஜிஹாத் படையை உருவாக்கினார்கள். ரோமானியர் ஆணவத்தை அடக்குங்கள் என்று அறிவுறுத்தி உருவாக்கினார்கள். ரோமானியர்களின் ஆணவத்தை அடக்குங்கள் என்று அறிவுறுத்தி 16 முறை படை அனுப்பியுள்ளார்கள். இவர் ஆட்சியில் கப்பல் படையினர் மூலம் கப்ரஸ், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சைபீரியா நாடுகள் என்று சொல்லுவாங்க, சைபீரியா, பல்கேரியா போன்ற நாடுகள், சைப்ரஸ் தீவு கைப்பற்றப்பட்டது. ஆப்பிரிக்கா மற்றும் சூடானில் இஸ்லாமிய கொடி பறக்கவிடப்பட்டன. ஜூஹுன் நதியை கடந்து ரஷ்யாவின் புகாரா மற்றும் சமர்கந்த் ஆகிய நகரங்களை வெற்றி கொண்டார்கள். குஸ்தந்தனியா போருக்காக மிக பெரும் படை அனுப்பினார்கள். இதில் கலந்து கொள்வோருக்கு நிச்சயம் பாவ மன்னிப்பு உண்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சிறந்த ஆட்சியாளருக்குரிய தகுதியுடன் தொழிற்சாலை நிறுவினார்கள். ரோமானிய அவர்களுடனான அந்த போருக்காக 1700 கப்பல்கள் கட்டப்பட்டன. ரோமானியர்களுக்கு அவங்களோட போர் செய்யறதுக்காக 1700 கப்பல்கள் கட்டப்பட்டன. அமீர் முஆவியா ரலியல்லாஹு அவர்களின் இன்னும் ஏராளமான சாதனை நிகழ்வுகளை வரலாற்று ஏடுகளில் விரிவாக காணலாம். பாருங்க, எப்படி எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான வேலையை செஞ்சுருக்காங்க பாருங்க. 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். உம்மத்தை பற்றி முன்னறிவிப்பு. உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தாரின் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். உடும்பின் பொந்துக்குள் அவர்கள் நுழைந்திருந்தாலும் நீங்கள் அதில் நுழைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, எங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தார் என்று யூதர்களின் கிறிஸ்தவர்களையுமா குறிப்பிடுகின்றீர்கள் என சஹாபாக்கள் நபி அவர்களிடம் வினவ, வேறு யார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். 3வது தலைப்பு பாருங்க. இன்னைக்கு இந்த விஷயம் இன்னைக்கு எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லலாம். ஆடையை பின்பற்றுறது இல்லை, இன்றைக்கி நம்ம பாருங்கள், ஒரு இந்த நெட்டு, யூடியூப்பு இதில் போல வரக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் வரதை அப்படியே பண்ணணும்னு நினைப்பாங்க நிறைய பேர். இதெல்லாம் அவங்களுடைய வழிமுறை பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. அல்லாஹ் தான் உதவி புரிவான். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கின்றான், அவனே மரணிக்கும்படியும் செய்கிறான். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு பாதுகாவலரும் இல்லை, உதவி செய்யக்கூடியவரும் இல்லை என சூரா தௌபாவிலே அல்லாஹ் கூறுகிறான். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. வெளியில் செல்ல ஓதும் துஆ. வீட்டிலிருந்து வெளியில் செல்பவர் கீழ்காணும் துஆவை ஓதினார், எல்லாவித தீங்கிலிருந்தும் நீர் பாதுகாப்பு செய்யப்படுவீர் என்று அவரிடம் கூறப்படும். மேலும் ஷைத்தான் அவரை விட்டு ஓடி விடுகின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி என்றது அந்த துஆவாகும். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அனாதைகள் வளர்ப்பவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சுட்டு விரலையும் நடுவிரலையும் இணைத்து காண்பித்து, அனாதைகளை வளர்ப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இதுபோன்று இணைந்திருப்போம் என்று கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. கருமித்தனம். அல்லாஹ் கூறுகிறான், கருமித்தன உடையவர்கள் பிற மனிதர்களையும் கருமித்தனம் செய்யும்படி ஏவி அல்லாஹ் தன் அருளினால் அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்து கொள்கிறார்கள். இன்னும் அத்தகைய நிராகரிப்போருக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம் என சூரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக பொருட்கள் இங்கேயே இருந்துவிடும். அல்லாஹ் கூறுகிறான், இவை அனைத்துமே இவ்வுலக வாழ்க்கையில் உள்ள அழிந்துவிடக்கூடிய அற்ப இன்பங்கள் அன்றி வேறில்லை. உங்களது இரட்சகரிடமுள்ள மறுமையின் நிலையான இன்ப வாழ்க்கையோ மிக மேலானதும் நிலையானதுமாகும்.
அது இறைவனுக்கு பயந்து நடப்பவருக்கு தான் சொந்தமானது என ஜுஹ்ருஃபில் அல்லாஹ் கூறுகிறான். 8வது தலைப்பு மறுமை பற்றி. மறுமையில் மக்கள் எங்கிருப்பார்கள்? முதல் முறையாக சூர் எக்கெல்லாம் மூதப்பட்டதும் உலகம் சின்ன பின்னமாகி சிதறிவிடும். பிறகு மீண்டும் உலகை தோற்றுவிக்கும் போது மக்கள் எங்கிருப்பர் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வினவியதும் ஸ்ராத் பாலத்தின் மீது இருப்பர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். தல்வீனாவின் சிகிச்சை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோயாளிகளுக்கு தல்வீனா செய்து கொடுக்க சொல்வார்கள். மேலும் தல்வீனா நோயாளியின் மனதை அமைதிப்படுத்துகிறது, கவலையை மறக்கடிக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பார்லி அரிசியை இடித்து பால் ஊற்றி காய்ச்சி சுவைக்காக அதில் கொஞ்சம் தேன் சேர்க்க வேண்டும். இதற்கு பெயர் தல்வீனா என்று கூறப்படும். பார்லி அரிசியை இடித்து பால் ஊற்றி காய்ச்சி சுவைக்காக அதில் கொஞ்சம் தேன் சேர்க்க வேண்டும். இது தல்வீனா என்று கூறப்படும். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. இவ்வுலகில் ஓர் அந்நியனை போன்று அல்லது ஒரு வழிபோக்கனை போன்று வாழ்ந்து கொள்வீராக என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வுலகில் ஓர் அந்நியனை போன்று, அந்நியன்னா ஒரு ஊருக்கு சம்மந்தம் இல்லாமல் வேற ஒரு ஊருக்கு வந்தால் எப்படி இருக்கும், அதுபோல் இந்த உலகத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிருங்க. ஒரு அந்நியனை போன்று அல்லது ஒரு வழிபோக்கர், ஒரு சஃபருக்கு இந்த ஊரில் இறங்கி இந்த பள்ளியார் சொல்லிட்டு போகிறார், அப்போ அவர் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வருவார் கையில ஜாமா, அதுபோல் நீங்கள் இந்த ஒரு வழிபோக்கரை போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்வீராக என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் புகாரியிலே 6416வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. வல்லல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், இந்த உலகத்திலே ஒரு அந்நியனை போன்று ஒரு வழிபோக்கனை போன்று லேசாக வாழ்ந்து மறுமையில் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான உந்தமான நல்லடியார்களாக வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹதீஸ் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். பாருங்கள், இப்போ முஆவியா ரலியல்லாஹு பற்றி எவ்வளோ அழகான பல அவங்களுடைய சாதனைகள், அவங்களுடைய இந்த இஸ்லாத்துக்காக செய்த மிகப்பெரிய அற்புத சாதனைகள். அந்த காலகட்டத்தில் 1700 கப்பலை கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. மிகப்பெரிய வல்லரசு காலத்தில் இருந்தால் ரோமர்கள்ட்ட கூட அப்படிப்பட்ட படைகள் இல்லை. ஆனால் அமீர் முஆவியா உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா யாரையுமே என்ன செஞ்சிடக்கூடாது கேட்டால் மிகக்கூடாது என்பதாக. ஆனால் இப்படிப்பட்ட தியாக செம்மல் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இன்றைக்கி வரைக்குமே ஒரு வரலாற்றில் ஒரு இட்டு கட்டப்படுது. ஏன்னா இவங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்து ஆட்சியை பறிச்சிட்டாங்க, கட்டாயப்படுத்தி பறிச்சிட்டாங்க என்பதற்காக. அதனால் சில பேர் முஆவியா ரலியல்லாஹு அவங்கள திட்டி தீர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் முஸ்லீம்களே இருக்குது. ரொம்ப ஆழமாக பரிசாக நாங்கள் படிக்கிறோம், ரொம்ப அறிஞ்சிருக்கோம் என்பதாக கூறி திட்டக்கூடிய நபர்கள். நம்ம எந்த திட்டுவதற்கு தகுதி கிடையாது. அவங்க மேலே உண்மையாலுமே ஒரு தவறே இருந்தாலும் அவர்களை திட்டுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. அப்படிப்பட்ட ஃபித்னா கூடிய நபர்கள் யாராவது பேசுகிறாங்கன்னா விலையை நம்ம போயிடணும். ஏன்னா நம்ம அன்றைக்கி வரலாற்றை படிக்கலை. ஒருவேளை அவங்களாம் இன்றைக்கி அந்த பார்க்குற சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் ஃபுல்லாக இஸ்லாம் போனதுக்கான முக்கியமான காரணம் முஆவியா ரலியல்லாஹு. இவங்க திட்டுவதில் சரி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்காக்குள்ளே எப்படி இஸ்லாம் போயிருக்கும்? இவங்க காலகட்டத்திலே அதிரடியாக நுழைஞ்சிச்சு. ஆஃப்ரிக்கா மக்களை பற்றி அவங்களுக்கு தெரியும், மிக கடுமையானவங்க, கடுமை எதிர்க்கக்கூடியவங்க. ஆனால் அவங்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை கொண்டு போய் பகிரங்கப்படுத்தினாங்க, கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்களுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த சக்தியை கொண்டு, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு போய் சேர்த்தாங்க. எனவே முஆவியா ரலியல்லாஹு திட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட நபர்கள் யாரும் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் யூடியூபர்ஸ் எடுத்து பேசுகிறாங்க. சிலர் நாங்களும் இஸ்லாம் முஸ்லீம் என்பதாக பேசி கொடுக்குறாங்க. கேட்க சங்கடமாக இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட ஃபித்னா கூட நேரங்கள் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். முஆவியா தியாகம் மட்டும்தான் மனசில் இருக்கணும். அல்லாவுக்கும் முஆவியா ரலியல்லாஹுக்குள்ள விஷயங்கள் அது அவங்க அல்லாஹ் மறுமையில் தீர்ப்பு செஞ்சுக்குவான். அவங்க ஹாத்திபுல் வஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி எழுதுகிற பொறுப்பை கொடுத்தாங்க. இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு தகுதியாக நபராக இருந்தால் அது எப்படி அல்லாஹ் அதுக்கான இதை கொடுத்துருப்பான். எனவே நம்ம சகோதரர்களே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி இதை படித்ததுனால இந்த டாபிக் தொடர்பாக நம்ம சொல்கிறோம். யாராச்சும் இப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வருதுன்னா அந்த நபர்கிட்ட விளைவிக்கிறது நமக்கு சலாமத்து. இல்லாட்டினா இன்னும் எத்தனை குழப்பத்தை நம்மள்கிட்ட உண்டுவாக்கி போவான்னு தெரியாது. நீங்கள் யூடியூப்பில் எதார்த்தம் பார்க்கும்போதே இப்படிலாம் பேசுகிறாங்க. தமிழ்லேயே சில இதெல்லாம் பேசுகிறாங்க. எந்த அறிவை கொண்டு பேசுகிறாங்கன்னு தெரில. வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் எல்லா விதமான கல்வி ஞானத்தையும் இன்னும் சஹாபாக்குடைய கண்ணியத்தை எப்பொழுதும் மனதிலே பதிய வைத்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பல்ல வாக்கியத்தை நம்மளுக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ்.